So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th and 12th பப்ளிக் எக்ஸாம் 2024 அதாவது பொது தேர்வு 2024க்கு இன்னும் டேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு இல்லைங்களா. சோ அது மட்டும் இல்லாம இன்னும் 10th and 11th பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய கைவிட்டு என்ற அளவுக்கு தான் நாட்கள் இருக்கு. சோ இந்த டைம்ல நீங்க எப்படி உங்களோட டைப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கணும், அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல மேக்ஸ் நம்ம மெகா சென்டர் சேலஞ்ச் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு இல்லையா. சோ அது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம டே ஷெட்யூல் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்க மேம் அப்படிங்கிறது எத்தனை பேரு இன்னைக்கு டே 8 ஆச்சு, டே 8 வரைக்கும் ஒரு டே கூட விடாம நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் மேம் சொல்றவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சோ அது மட்டும் இல்லாம 10th 11th 12th பத்தி நம்ம பார்க்கலாம். சோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வெயிட்டேஜ் தான். சோ வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் 2024க்கான வெயிட்டேஜ் தான். சோ உங்க 24க்கான வெயிட்டேஜ் அவங்க எதுவும் சொல்லல. சோ நம்ம 5 to 7 years ஓட பப்ளிக் क्वेश्चन பேப்பர்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது சோ எந்த அத்தியாயத்துல எவ்வளவு क्वेश्चंस வருது, 5 மார்க்ஸ் எவ்வளவு, 2 மார்க்ஸ் எவ்வளவு, 3 மார்க்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி அத்தியாயம் வாரியா சொல்லி இருக்கிறது தான் இந்த வெயிட்டேஜ் சரிங்களா. சோ இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைம்ல ஷியோரா யூஸ்ஃபுல்லா இருக்கும்டா இல்லையா. சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எவ்வளவுதான் பார்த்தாலும் அத்தியாயம் வாரியா இந்த அத்தியாயம்ல எவ்வளவு கொஸ்டின் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு பார்க்கும்போது இன்னும் யூஸ்ஃபுல்லா ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும் இல்லைங்களா. சோ அதனால இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. சோ அது மட்டும் இல்லாம ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சோ நடுவுல நிறைய விஷயங்கள் இம்பார்ட்டன்டா சொல்ல போறேன் சரியா. ஓகே, சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கடா, எல்லாத்துக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும் சரியா. ஓகே, சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு 12th இருக்கு, டக்குனு மிஸ் பண்ணிடாதீங்க. சோ 11th இருக்கு, 12th இந்த வீடியோல தான் இருக்க போகுது சரியா. சோ ஃபர்ஸ்ட் 11th முடிச்சிடலாம். சோ 11th பாத்தீங்கன்னா அத்தியாயம் வாரியா உங்களுக்கு கொடுத்திருக்கு. So 5 marks 2 marks and 3 marks தனித்தனியா பிரிச்சும் கொடுத்திருக்கு. சோ அதே மண்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா 5 mark 1, 2 mark 1, 3 mark 1. சோ அத்தியாயம் 1 ஈஸி தானே. சோ அது ஃபுல்லா பார்த்தாவே போதும். ஒரு 5 mark, ஒரு 2 mark and ஒரு 3 mark அட்டெண்ட் பண்ணிடலாம் இல்லையா. ஓகே, சோ அத்தியாயம் 2ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா கஷ்டம் தான், பட் ஈஸி தான். சோ 2.1 நல்லா பாத்துக்கலாம், 2.3 நல்லா பார்க்கலாம், 2.4 பாத்துக்கலாம், 2.8 9 12. சோ இந்த பயிற்சியில நல்லா பார்த்துட்டவே போதும். 5 mark 2 mark and 3 mark அட்டெண்ட் பண்ணிடலாம். சோ அது மட்டும் இல்லாம அத்தியாயம் 3 ஐயோ மேம் ரொம்ப கஷ்டம் இல்லையா. சோ அத்தியாயம் 3னாவே ரொம்ப கஷ்டங்கிறதா 11th மைண்ட் செட்ல இருக்குது. ஆனா அத்தியாயம் 3 கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கூட, அதுல கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 marks 2 marks 3 marks இருக்கும்ல. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னாவே போதும்டா. ஏன்னு கேட்டீங்கன்னா அத்தியாயம் 3ல 2 5 mark இருக்க போகுது இல்லையா. சோ அது கடைசிக்கு நம்ம இம்பார்ட்டன்டா பார்த்து ஒரு 5 mark கூட எழுதிக்கலாம் இல்லையா. சோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் படிச்சாவே மோஸ்டா நம்மளுக்கு ரெண்டுமே கேட்பாங்க, இல்லன்னா ஒரு क्वेश्चन தான் வரும் சரிங்களா. ஓகே, சோ அத்தியாயம் 4ல 4.4 பார்த்தாவே 5 mark அட்டெண்ட் பண்ணிடலாம். 4.1 and 2 பார்த்தாவே 2 mark 3 mark அட்டெண்ட் பண்ணிடலாம். சோ அத்தியாயம் 5ல அதே மாதிரி தான், அதுலயும் ஒரு 2 mark, ஒரு 5 mark and ஒரு 3 mark தான் இருக்க போகுது. சோ அடுத்தது அத்தியாயம் 6லயும் ஒரு 5 mark, ஒரு 2 mark and ஒரு 3 mark தான் இருக்க போகுது. அத்தியாயம் 7லயும் அதே மாதிரி, 8லயும் அதே மாதிரி தான், 9லயும் அதே மாதிரி, 10லயும் அதே மாதிரி, 11ல மட்டும் 2 5 mark இருக்க போகுது. சோ அத்தியாயம் 11ல ரொம்ப ரொம்ப முக்கியம் கடைசி 4 பயிற்சி. சோ இந்த கடைசி 4 பயிற்சியை தரவா பாத்துட்டீங்கன்னா ஷியோரா நீங்க 2 5 mark போய் அட்டெண்ட் பண்ணிடலாம். அதுல எந்த சந்தேகமும் இல்ல சரிங்களா. ஓகே, சோ அதுக்கு முன்னாடி இருக்கிறத பாத்தீங்கன்னா 2 marks and 3 marks அட்டெண்ட் பண்ணிடலாம். அத்தியாயம் 12 ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா ஒரு 5 mark, ஒரு 2 mark and ஒரு 3 mark நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா. சோ 11th இந்த வெயிட்டேஜ்ல ஏதாவது டவுட் இருக்கா? சோ 11th பாக்குறது கொஞ்சம் கவனமா பாருங்க சரியா. ஓகே, சோ அடுத்தது பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட். சோ 12th ஸ்டாண்டர்டுக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி அத்தியாயம் வாரியா தான் உங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுத்திருக்கு. சோ அத்தியாயம் 1ல பாத்தீங்கன்னா ஒரு 5 mark, ஒரு 2 mark, ஒரு 3 mark தான் இருக்க போகுது. சோ அத்தியாயம் 1 ஈஸி தானே. அதுல என்ன திருப்பி நம்ம படிக்கிறது லாம்டா, மியூ, கேசம் இல்லையா. சோ இந்த CH3 காஸ் எலிமினேஷன் யூஸ் பண்ணி போடுறது, கிராமர்ஸ் ரூல், காஸ் ஜார்டன், சோ இது எல்லாமே பார்த்தாவே போதும் இல்லையா. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 2. அத்தியாயம் 2 ரொம்ப ரொம்ப எளிமைதான். சோ அந்த 2.8க்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுத்து பார்க்கணும். சோ அதுக்கப்புறம் 2.7க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சோ அந்த மாதிரி. சோ அடுத்தது அத்தியாயம் 3ல சில டைம் 5 mark கேக்குறாங்க, சில டைம் 5 mark கேட்கறது கிடையாது. சோ அதனால அத்தியாயம் 3 எதுக்கும் பார்த்து வைக்கிறது நல்லது. அத்தியாயம் 4ல கம்பல்சரி ஒரு 5 mark, ஒரு 2 mark, ஒரு 3 mark இருக்கு. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தியாயம் 5ல 2 5 mark கேக்குறாங்க. சோ 5.4 5.5 5.2 5.1 இந்த 4 பயிற்சியை தரவா பார்த்துட்டீங்கன்னாவே 2 5 mark ஷியோர் அட்டெண்ட் பண்ணிடலாம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது சரிங்களா. அடுத்தது அத்தியாயம் 6ல 2 5 mark கேக்குறாங்க. 6.1 6.7 பாத்துட்டீங்கன்னா ஒரு 5 mark அட்டெண்ட் பண்ணிடலாம். மீதி இருக்கிறது ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா போது இன்னொரு 5 mark அட்டெண்ட் பண்ணிடலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 7. அத்தியாயம் 6 பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருந்தாவே போதும்டா, எல்லா கொஸ்டினும் அட்டெண்ட் பண்ணிடலாம்.
ஆனா நம்ம அதே மாதிரி கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கோம் 12th இல்லையா? சோ வெக்டர் இயற்கணிதம் தானே அதோட பயன்பாடுகள். சோ வெக்டர் அல்ஜிப்ரா வந்து ரொம்ப கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கோம், பட் ரொம்ப ரொம்ப ஈஸி. சோ ஃபார்முலா ஷீட் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் இல்லையா? அந்த ஃபார்முலா ஷீட்டை நீங்க பாத்தீங்கன்னாவே போதும். ஜஸ்ட் ஒண்ணும் வேண்டாம், அந்த ஃபார்முலாஸ படிச்சுட்டு கொஸ்டினை ரீட் பண்ணி பாருங்க. சோ அதுக்கு அந்த ஃபார்முலாக்கு இந்த கொஸ்டின் சூட் ஆகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னாவே போதும். ஃபார்முலா வச்சு நம்ம சம் போட்டுடலாம். சரியா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தியாயம் 7 ஈஸி தான். அத்தியாயம் 7 ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. அத்தியாயம் 7 ஈஸி தான். 7.1 7.8 7.7 நல்லா பாத்துக்கணும். சோ அதுல இருந்து 5 மார்க் 2 இருக்கு. சோ அதனால பாக்குறது தப்பு இல்ல. அத்தியாயம் 8 எளிமைதான். சோ அதுல இருந்து ஒரு 5 மார்க் மேபி வரலாம், வராமையும் போகுது. ஆனா அதிகமா அத்தியாயம் 8ல இருந்து 5 மார்க் கேட்டுட்டு தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. பாஸ்ட் 7 வருஷத்துல 5 ஒரு 4 to 5 வருஷத்துல வந்து 5 மார்க் கேட்டிருக்காங்க. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தியாயம் 9ல பாத்தீங்கன்னா 2 5 மார்க் வரப்போகுது. சோ அத்தியாயம் 9ல இந்த 9.8 9.9 நீங்க தெளிவா பாத்துட்டீங்கன்னாவே ஒரு 5 மார்க் அட்டென்ட் பண்ணிடலாம். அடுத்தது அத்தியாயம் 10ல பாத்தீங்கன்னா 2 5 மார்க் ஷியோரா இருக்க போது. சோ 10.7 10.8 தெளிவா நீங்க பார்த்தே ஆகணும், வேற வழி இல்ல. சோ அடுத்தது அத்தியாயம் 11ல ஒரு 5 மார்க் தான். அத்தியாயம் 12ல சில டைம் 5 மார்க் வருது, வராமே போகுது. ஆனா மோஸ்ட் 5 மார்க் கேட்டிருக்காங்க, இல்லாம போறது கிடையாது. சோ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாத்துலயும் ஒவ்வொன்றுதான் வரும். சரிங்களா? சோ அதனால நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி படிக்கணுங்கிறத முதற்கொண்டு வீடியோல சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ அதெல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல வரப்போகுது. சோ நீங்க எப்படி படிக்கணும், சோ உங்களுக்கான பிளான் என்ன, சோ எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸ் இருக்கு. சோ நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. சோ இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சோ இந்த வீடியோஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதுல எந்த டவுட்டும் கிடையாது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.